அஜித்துக்கு சொன்ன கதை பிரசாந்த் ஹீரோ. தீனா படத்துக்கு போட்டியா பிரவீன் காந்தி செஞ்ச வேலை. பிக் பாஸ் நிகழ்ச்சியில பங்கேற்று முதல் வாரத்திலேயே வெளியேறின நடிகரும் இயக்குனருமான பிரவீன் காந்தி அஜித் நடிப்புல ஒரு படத்தை இயக்க தயாரானப்போ ஷூட்டிங் ஆரம்பிக்க இருந்த சமயத்துல 2 பேருக்கும் கருத்து வேறுபாடு வந்துருச்சு. அதனால அவங்களோட படம் தொடங்கக்கூடிய அதே நாள்ல பிரசாந்த் நடிப்புல நான் ஒரு படத்தை தொடங்கினேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நடிகராகணும் அப்படின்னு சினிமாவுக்கு வந்த பிரவீன் காந்தி நடிகராக வாய்ப்பு கிடைக்காத நிலையில இயக்குனர் பிரியதர்ஷன் கிட்ட இணை இயக்குனரா பணியாற்றியிருக்காரு. இவரோட திறமையை பார்த்த தயாரிப்பாளர் கேடி குஞ்சுமோன் இவருக்கு பட வாய்ப்பு கொடுக்க அப்போ உருவான படம் தான் ரட்சகன். நாகார்ஜுனா நாயகனா நடிச்சு அவருக்கு பெரிய வெற்றியை கொடுத்தது. ரட்சகன் படத்தோட பிரம்மாண்ட வெற்றியை தொடர்ந்து பிரவீன் காந்தி இயக்கத்துல அடுத்து வெளியான படம் ஜோடி. பிரசாந்த் சிம்ரன் இணைஞ்சு நடிச்ச இந்த படத்துல த்ரிஷா ஒரு சின்ன கேரக்டர்ல நடிச்சிருந்தாங்க. ஜோடி படத்தோட வெற்றியை தொடர்ந்து பிரவீன் காந்தி மறுபடியும் பிரசாந்த் நடிப்புல 2001வது வருஷம் ஸ்டார் அப்படிங்கிற படத்தை இயக்குனாரு. ஸ்டார் படத்துக்கு பின்னாடி 6 வருஷ இடைவெளியில போன 2007வது வருஷம் வெளியான படம் தான் துள்ளல். பிரவீன் காந்தி நாயகனா நடிச்சிருந்த இந்த படம் எதிர்பார்த்த வெற்றியை பெறல. அதுக்கு பின்னாடி 2014வது வருஷம் விடுதலை புலிகள் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் வாழ்க்கை வரலாறு புலிப்பார்வை அப்படிங்கிற படத்தை இயக்குனாரு. இப்போ பிக் பாஸ் நிகழ்ச்சியில இருந்த வெளியில வந்திருக்கக்கூடிய பிரவீன் காந்தி அடுத்து ரட்சகன் 2 படத்தை இயக்க இருக்கிறதாவும் இதுக்காக நாகார்ஜுனா கிட்ட கதை சொல்ல போறதாவும் சொல்லிட்டு இருக்காரு. இதுக்கிடையில சமீபத்திய நேர்காணல்ல அஜித் நடிப்புல ஒரு படம் இயக்க இருந்த வாய்ப்பு பறிபோனதா பிரவீன் காந்தி சொல்லியிருக்காரு. ரட்சகன் படத்தை பார்த்து ரஜினிகாந்த் எனக்கு வாய்ப்பு கொடுக்க வந்தாரு. அந்த வாய்ப்பு மிஸ் ஆயிடுச்சு. அதுக்கு பின்னாடி விஜய் கிட்ட கதை சொல்லி ஓகே பண்ணி வச்சிருந்தேன். ஆனா கடைசியில அந்த படமும் நடக்கல. கடைசியா அஜித் கிட்ட கதை சொல்லி ஓகே வாங்கி ஷூட்டிங் போக இருந்த 4 நாட்களுக்கு முன்னாடி எனக்கும் அவருக்கும் இடையில கருத்து வேறுபாடு வரக்கூடிய அளவுக்கு பண்ணிட்டாங்க. இதனால அடுத்த நாளே முருகதாஸ கூப்பிட்டு கதையை கேட்டு அஜித் நடிக்க ஷூட்டிங் போயிட்டாரு. 4 நாட்கள்ல வத்தி குச்சி பத்திக்காதடா பாட்டையும் ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க. அடுத்த 4 நாட்கள்ல ஏஆர் முருகதாஸ் இயக்கத்துல அஜித் நடிக்க தீனா படம் பூஜை போடப்பட்டுச்சு. அதே நாள்ல நானும் அஜித் நடிக்க இருந்த கதையில பிரசாந்த் நாயகனா வச்சு படத்தை ஆரம்பிச்சேன். அந்த படம் தான் ஸ்டார். இந்த படத்துல மச்சினியே பாட்டை நக்மாவை வச்சு ஆட வைக்கணும் அப்படின்னு அவரோட டேட் வாங்கியிருந்தேன். ஆனா கடைசியில அதுவுமே நடக்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு பிரவீன் காந்தி.